அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வாங்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபிக் கல்பி அலாதேனி. குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருக்க தலைப்பு என்னென்னா, குரானிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய வரலாற்றில் நபி தோழியர்களுடைய பங்கு பற்றி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது சமத்துவம் கேட்ட முதல் இஸ்லாமிய பெண் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் குரானிய பெண்கள் அப்படின்னு இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாவதாக பார்க்க போகக்கூடிய ஒரு நபி தோழியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனவிலக்கை மாற்றியவர் அன்னை ஹவுலா பின் தாலபா. ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனவிலக்கை மாற்றியவர். ஸோ என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸை முழு பதிவாக இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்ப்போம். நீங்களும் முழுமையாக பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம மார்க்கம் சம்மந்தப்பட்ட வரலாற்று குறிப்புகள். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு வந்து வரலாறுனாலே என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு நம்மளுடைய வரலாற்றே நமக்கு வந்து தெரியலை அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதனுடைய ஒரு முயற்சியாக தான் நம்ம இந்த பதிவை போட்டுட்டு வரோம். அதனால் முழுமையாக இந்த பதிவை பாருங்கள், நிறைய விஷயம் இதில் வந்து இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய பேரரசின் இரண்டாவது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முதல் கலீஃபாவாக ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸோ உலகில் புகழ்பெற்ற 100 நபர்களின் பெயர் வரிசை பட்டியலில் ஆய்வாளரால் 51வது நபராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுக்கு நிறைய உதாரணம், பழமொழிகள், எல்லாருமே பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து பெருமிதம் படுத்தும் விதமாக நிறைய பொன்மொழிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஏனைய அரசர்களின் வாளுக்கு அஞ்சாதவனும் உமரின் கைத்தடிக்கு அஞ்சுவான் என்று கூறி பெருமைப்படுத்தும் விதமாக இவர் ஒரு மாவீரர் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஒரு முறை வந்து தன்னோட தோழர்களுடன் பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்போது வழியில் வந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி உமர் என்று அழைக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவங்களோட பக்கம் போயிட்டு மிகவும் பணிவுடன் அவர்களுடைய தோள்கள் மீது தன்னோட கையை வைத்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ ஸோ அதை நிதானமாக பொறுமையாக கேட்குறாங்க. ஸோ அந்த பெண்மணி போனதுக்கப்புறமா தன்னோட தோழர்கள்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க, உமரே, ஒரு மூதாட்டிக்காக குறைஷி குல தலைவர்களை காக்க வைத்து விட்டீர்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு மூதாட்டி, அதான் அவங்க வந்து பேசுகிற வரைக்கும் நீங்கள் இங்கே எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, குறைஷி குல தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக இவங்களை காக்க வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாசமாக போக, அந்த தாய் யார் தெரியுமா? அவளுடைய முறைப்பாட்டை அல்லாஹு தாலா 7 வானங்களுக்கு மேல் இருந்து கேட்டுள்ளான். சுபஹானல்லாஹ். இவர் தான் ஹவுலா பின் தாலபா அப்படின்னு சொல்லி நபி தோழர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர் இரவு வரை என்னுடன் கதைத்து கொண்டிருந்தாலும் நானாக விடை பெற்றிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக இரவு முழுவதும் அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களோட அந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன், அவங்களோட சொல்கிற விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தொழுகை நேரத்தில் போய் தொழுது விட்டு மீண்டும் அவருடைய தேவை முடியும் வரை அவருடன் உரையாடி இருப்பேன் என்றார்கள். என்ன பதில் சொல்கிறாங்க? ஸோ தொழுகிற நேரம் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் தொழுகைக்கு போயிட்டு மீதி நேரம் இருக்கிற நேரம் ஃபுல்லாக நான் இவங்க கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் இவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பு பெற்ற ஒரு நபி தோழியராக யார் இருக்கா? ஹவுலா பின் தாலபா இருக்காங்க. சரி, இவங்களுடைய வரலாறு அப்படின்றத இதிலிருந்து நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹவுலா பின் தாலபா என்ற பெண்மணி மூலமாக முஸ்லிம் உம்மத்திற்கு முக்கியமானதொரு ஒரு சட்டம் வந்து கிடைச்சிருக்கு. இதனால் அன்றைய அரபு நாட்டு பெண்கள் வந்து பெரிதும் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஜாஹிலியா நடைமுறை, அதாவது ஜாஹிலியா அப்படின்றது அறியாமை காலத்தில், ஜாஹிலியா எனும் அறியாமை காலத்தில் மனைவி மீது வெறுப்புடன் கணவன் உனது முதுகு என் தாயின் முதுகை போன்றதாகும் என்று கூறுவார். இதுதான் அறியாமை காலத்தில் வந்து ஒருத்தங்க வந்து தலாக் சொல்லணும், கணவனுக்கு வந்து மனைவியை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த காலத்தில் என்னவாகிருமா, தலாக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க? உனது முதுகு என் தாயின் முதுகை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இப்படி கூறப்பட்டால் அவள் இவரது தாய் போன்று இல்லறம் நடத்த தகுதியற்றவளாகி விடுவார். இதற்கு தான் திஹார் எனப்படும். இவ்வாறு பல பெண்கள் வாழ்வை இழந்து வந்தனர். ஸோ இந்த சட்டத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? திஹார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உன் முதுகு என் தாயின் முதுகை போன்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் மனைவி இல்லை, நீ தாய்க்கு சமம் சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது, கணவன் மனைவி உறவு அப்படின்றது தடைப்பட்டு போகிறதுனால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி திஹாருடைய சட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அறியாமை காலத்தில், ஜாஹிலியா காலத்தில். ஹவுலா பின் தாலபா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி இப்போ நம்ம
நம்ம வந்து வரலாறை பார்ப்போம். இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் முஸ்லிம்களில் முதலில் இந்த திஹார் எனும் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுஸ் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபாதா இப்னு சாமித் எனும் பிரபல நபி தோழருடைய சகோதரராக இருக்காங்க. ஸோ இவர்களுடைய மனைவி தான் யாருன்னா ஹவுலா பின் தாலபா. இப்னு தாபித் என்பவர் வயது முதிர்ந்தவராக இருக்காங்க. வறியவராகும், பார்வை மங்கியவர், வயோதீபத்தின் காரணத்தால் அவரது குணத்தில் கூட குறைகள் வந்து இருக்கு. சில வேளைகளில் வந்து மிக கெட்ட விதத்தில் கூட நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்காரு. ஒரு நாள் வந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டதில் கோபப்பட்டு என்னை லிஹா செய்து விட்டார். பின்னர் சற்று நேரம் வெளியில் தன் சகாக்களுடன், அதாவது தன் தோழர்களுடன் இருந்துவிட்டு பின்னர் உள்ளே வந்து என்னுடன் உறவு கொள்ள விரும்பினார். இதுவரை இருந்த வழக்கப்படி நான் அவருடன் இல்லறம் நடத்தும் தகுதியை இழந்துவிட்டேன். எனவே என்னை நெருங்காதீர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னை தொடாதீர்கள் என்றேன். அவர் அதையும் மீறி என்னை தொட வந்தபோது வயோதிபத்தால் பலவீனப்பட்ட அவரை நான் தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பக்கத்து வீட்டு தோழி ஒருத்தியிடம் இரவலாக உடை வாங்கி அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சட்ட விளக்கம் கேட்க சென்றேன் என்று அன்னை ஹவுலா பின் தாலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமக்குள் நடந்த சர்ச்சை பற்றி கூறினார்கள். இந்த ஹதீஸ், இந்த வரலாறு குறிப்பு வந்து அஹமத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கணவன் வந்து லிஹா செய்ததும் சரி, இவர் வயசானவராக தானே இருக்காரு, ஸோ அதனால் இவர் வந்து இவரை விட்டுட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசும் வரல. ஸோ இருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்றைய கால நடைமுறையை மீறி மீண்டும் இல்லறம் நடத்தவும் அவர்களது மனம் வந்து இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா ஒரு முறை அவங்க வந்து இந்த மாதிரி லிஹார் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ திருப்பியும் அவங்க தன்னை வந்து அழைக்கும் போது அவங்களுக்கு அதுக்கும் மனசு வந்து இடம் கொடுக்கல அப்படின்றது தான் அவங்களோட சர்ச்சையாகவே இருக்குது. அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாவிட்டால் தமக்குள் நடந்த சர்ச்சையை வெளியே சொல்லாமல் மூடி மறைத்து விட்டு பழையபடியே வாழ்வை தொடர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்களது மனம் தொடர்ந்து அவ்வாறு இல்லறம் நடத்துவதை விரும்பவில்லை. சட்டத்தை மீறி அதனை அடைந்து கொள்ள அவர்கள் நாடவும் இல்லை. ஸோ ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் வந்து அந்த வாக்குவாதம், அந்த வார்த்தை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அதை மறைச்சு விட்டு கணவனோட அவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கள விட்டுட்டு வரவும் மனசு இல்லை. பட் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை வந்து மறுக்கவும் மனசு இல்லாதனால தான் அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரசூல்லா கிட்ட நீதி கேட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்ததும் தன்னோட கணவரது இந்த இயலாத நிலையை பற்றி கூறி அவர் தன்னை லிஹார் செய்தது பற்றியும் அவருடன் தான் சேர்ந்து வாழலாமா, ஸோ அவருடன் இந்த மாதிரி லிஹார் வந்து அவங்க செஞ்சிட்டாங்க, ஸோ அவங்களோட திருப்பியும் நான் வந்து சேர்ந்து வாழலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம் வந்து ஒன்று வருவதற்கு முன்னர் ஜாஹிலியா நடைமுறையில் இருந்ததை பின்பற்றுவதே வழக்கமாக இருந்துச்சு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அறிந்தவரை நீ அவருடன் இல்லறம் நடத்த தகுதியற்றவளாகி விட்டார் அப்படின்ற ஒரு பதிலை வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹவுலா அவங்க வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டால் இருவருமே அழிந்து விடுவோம். என்னோட குழந்தைகள் வந்து திக்கற்று போயிடுமே. ஸோ அவருக்காக என்னோட பணத்தையும் இளமையும் மட்டும் இல்லாமல் என்னோட கருப்பையும் நான் அவருக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரசூலா கிட்ட ஹவுலா பின் தாலபா வந்து கேட்குறாங்க. அதாவது ஹவுலா என்ன கேட்குறாங்க, அதாவது அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் இருவருமே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பணத்தோட தேவை இருக்கும். குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் அன்றைக்கும் ஹவுலா பின் தாலபா வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலா கிட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் அனுமதியின்றி சுயமாக அவங்களோட சட்டம் வந்து கூற முடியாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, மௌனமாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஹவுலா பின் தாலபா என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வே, எனது பிரச்சனையை நான் உன்னிடம் முறையிடுகின்றேன் என்று கூறினார்கள். அவர் இவ்வாறு கூறி முடிவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் வஹி அருளப்படுவதற்கான அடையாளம் வந்து தோன்றுது. சிறிது நேரத்திற்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஹவுலாவே, மகிழ்ச்சி பேரு, நல்லது ஒரு செய்தி வந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நபியே, தன் கணவரை பற்றி உம்மிடம் தர்கித்து அதை பற்றி அல்லாஹ்விடமும் முறையிட்டாலே அவளுடைய முறையீட்டை திட்டமாக அல்லாஹ் செவியேற்று கொண்டான். அல்லாஹ் உங்கள் இருவரின் வாக்குவாதத்தையும் செவியேற்றான். நிச்சயமாக அல்லாஹ் மிக செவியேற்கிறவன், அனைத்தையும் பார்க்கிறவன். சுப்ஹானல்லாஹ். உங்களில் தம் மனைவியரை தாய்க்கு ஒப்பிட்டு நீ என் தாயை போன்றவள் என கூறியவர்களுக்கு அவர்களுடைய மனைவிகள் தாயாகிவிடப் போவதில்லை. மேலும் அவர்களை பெற்றெடுத்தவர்களை தவிர வேறு எவரும் அவர்களது தாய்மார்கள் அல்லர். மேலும் நிச்சயமாக தன் மனைவியை தாயென கூறியவர்கள் வெறுக்கத்தக்க பொய்யான வார்த்தையையே பேசியுள்ளனர். நிச்சயமாக அல்லாஹ் குற்றங்களை மிகவும் பொறுப்பவன், மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சூரா முஜாதலா 58வது அத்தியாயத்தில் முதல் 2 வசனத்தில் வந்து அல்லாஹ் இதை பற்றி வந்து நம்ம சொல்கிறோம். அப்பெண் தன்னோட கணவர் தொடர்பாக நபியுடன் தர்கித்து சாதகமான பதில் கிடைக்காத போது அல்லாஹ்விடம் முறையிட்டதையும் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், அதனையும் செவியேற்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒப்பிட்டு கூறும் பொழுது மனைவி என்ன பண்ண மாட்டா, நிஜ தாய் ஆக மாட்டா. ஸோ அது வெறும் வாய் வார்த்தையே அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். பெற்றவள் தான் உண்மையான தாய் ஆக முடியுமே தவிர நம்ம இந்த மாதிரி சொல்கிறது மூலயமா மற்றவங்கெல்லாம் தாய் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்
அல்லாஹ் இந்த வசனத்தில் முன்வைக்கிறான். இவ்வாறு கூறுவது எப்படிப்பட்ட ஒரு செயலாக இருக்குது, வெறுக்கத்தக்க பொய்யான ஒரு செயலாக இருக்குது அப்படின்றதையும் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் மக்களுக்கு உணர்த்தக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் குற்றங்களை மன்னிக்கக்கூடியவன் என்பன போன்ற முக்கிய அம்சங்களை தான் இந்த வசனம் கூறுது. ஸோ அடுத்த அருளப்பட்ட 3, 4 வசனங்கள் இவ்வாறு கூறியவர் வெறுக்கத்தக்க பொய்யான வார்த்தையை பயன்படுத்தியதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் பேசுது. ஸோ முதல் 2 வசனம் லிஹார் சட்டம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்றத அல்லாஹ் சொல்லிட்டு, மீதி 3, 4வது வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஹார் செய்துவிட்டு மீண்டும் மனைவியுடன் சேர்ந்து வாழ விரும்புபவர் ஃபஸ்ட்டு அவளை தீண்டும் முன்னர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்றது அல்லாஹ் சொல்கிறான். அந்த காலத்தில் அடிமைத்தனம் அப்படின்றலாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த லிஹார் யார் ஒருத்தங்க சொல்கிறாங்களோ, ஸோ அவங்க ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணணுமா, ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முடியாவிட்டால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது அதற்கும் முடியாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், முன்வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு புது சட்டமும் இந்த ஹவுலா பின் தாலபாவுடைய அந்த சிச்சுவேஷனில் பிறக்கப்படுது. இதன் மூலம் ஆத்திரப்பட்டு இப்படி கூறிய ஒரே காரணத்திற்காக கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு சட்டம் இவங்க மூலியமாக நமக்கு கிடைக்குது. இதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் கணவனை அழைத்து வா என்றார்கள். அந்த சஹாபி பெண்மணி விரைவாக சென்று கூட்டிகிட்டு வராங்க. இந்த வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். அவருடைய, அதாவது ஹவுலா பின் தாலபா அவருடைய கணவருக்கு ஓதி காண்பிக்கிறாங்க. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் இப்னு தாபித் அவர்களை பார்த்து, உன் மனைவியுடன் சேரும் முன் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான வசதி தன்னிடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் பதில் சொல்கிறாங்க. அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக உன்னால் நோன்பு நோக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் என்னோட இயலாமையை அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நானே வயசானவனாக இருக்கேன், என்னால் எப்படி தொடர்ந்து வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது கேட்குறாங்க, 60 ஏழைக்கு உணவளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கும் என்னிடம் வசதி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதற்கு உதவி செய்தால் அதை வைத்து இக்கடமையை நிறைவு செய்யலாம் என்றும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு அதுக்காக ஒரு உதவி செய்யுங்க, நான் அந்த கடமையை வேணால் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து உதவி செய்கிறாங்க. ஸோ 60 ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏற்பாடு செஞ்சு இவங்க மூலியமாக அதை கொடுக்க வைக்கிறாங்க. பின்னர் ஹவுலாவை பார்த்து, உன் கணவர் வயோதிகராக இருக்காங்க, அவங்க விஷயத்தில் நளினமாக நடந்து கொள் என்று கூறி அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க வயசானவங்களாக இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் பண்ணி ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பெண்ணின் முறைப்பாட்டை தொடர்ந்து நீ என் தாயை போன்றவள் என கூறினால் தலாக், விவாகரத்து நிகழ்ந்துவிடும் என்ற சட்டம் மாறி அது இஸ்லாமிய வரையறையில் லிஹார், பரிகாரம் காணப்பட வேண்டிய குற்றம் என்ற நிலைக்கு தள்ளப்படுது. இது அன்னைக்கு வாழ்ந்த பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் விஷயமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அந்த சட்டம் நமக்கு கிடையாது. அதனால் நமக்கு அதனுடைய விளைவை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ ஆனால் அன்றைக்கி காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வசனமாக, ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமாக இந்த விஷயம் நடந்திருக்குன்னே சொல்லலாம். அடுத்து லிஹார் செய்வதற்கு பகரமாக செய்ய வேண்டிய பரிகாரங்களை கூட இஸ்லாமிய பெண்கள் மீது சுமத்தாமல் ஆண்கள் மீது மட்டுமே இந்த வசனம் சுமத்தி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதனால் இந்த வழக்கம் படிப்படியாக குறைந்து இன்றைக்கு நடைமுறையிலே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கே நம்ம வந்து விடலாம். ஸோ இதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு பெண் நபி தோழியரை தான் நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு சட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த பதிவை நீங்களும் முழுமையாக பார்த்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பதிவில் அடுத்த நபி தோழியர்களுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இதில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது லிஹார்னா என்ன, லிஹாருக்கு லிஹார்னா என்ன வார்த்தைகளை கூறுறாங்க, ஸோ அதுக்கு அல்லாஹ் எந்த வசனத்தை சொல்கிறான், அது மட்டும் இல்லாமல் லிஹார் செஞ்சோம்னா என்ன பரிகாரம் அப்படின்ற பல தகவல்கள் இந்த இடத்துல அடங்கியிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் அதனுடைய கேள்விகளையும் நம்ம கேட்போம். அதனால் முழுமையாக இந்த பதிவை பார்த்துட்டு அதுக்கான விடையை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.